ஒரு சாலிகான பெண், ஒரு நல்லொழுக்கம் உள்ள பெண், அவகிட்ட இருக்கக்கூடிய நல்ல தன்மைகள் என்ன, இதை ஒவ்வொருத்தரும் நாங்க விளங்கிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு பார்க்கலும் நான் இந்த ஹதீஸ்ல இருக்கிறேனா அந்த ஹதீஸ்ல இருக்கிறேனா, மராத்து சாலிஹால இருக்கிறா ஃபித்னத்துல் நிசால இருக்கிறேனா நாங்க ஒவ்வொருத்தரும் விலகி கொள்ளலாம். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, சாலிஹான பெண்ணுக்குரிய வரைவிலக்கணத்தை பார்க்கணும்னு சொன்னால் முன்னைய காலத்துல வாழ்ந்த சஹாபி பெண்மணிகள், அதே மாதிரி நபிமார்களோட காலத்துல வாழ்ந்த நல்ல பெண்கள், இந்த பெண்களோட வாழ்க்கையிலிருந்து என்னென்ன நல்ல தன்மைகள் சிஃபாத்துகள் இருக்கின்றனோ இது எங்களோட வாழ்க்கையில குறைஞ்சது ஒன்று சரி இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாங்க அந்த சாலிஹான பெண்ணுடைய கூட்டத்தில் நாங்க ஒவ்வொருத்தரும் சேர்ப்போம். சாலிஹான பெண்ணுடைய தன்மைகளை பத்தி கிதாப் எழுதக்கூடிய நேரத்துல பல சிஃபத்துகள் பல தன்மைகள் எழுதுறாங்க. அது எல்லாத்தையும் சுருக்கி ஒரு நல்லொழுக்கம் உள்ள பெண் கிட்ட இருக்கக்கூடிய 3 நல்ல சிஃபத்துகள் நல்ல தன்மைகள், இது 3 இருந்துச்சுன்னு சொன்னால் முழு தீனும் அவட வாழ்க்கையில வந்ததுக்குரிய அடையாளம். இது 3ல ஏதாவது ஒன்று உடுப்பட்டாலும் இந்த சாலிஹான பெண்ணுடைய லிஸ்ட்ல அவ என்ன செய்ய மாட்டான், ஒருபோதும் வரமாட்டான். முதலாவது தான் முன்னைய காலத்து பெண்களோட வாழ்க்கையில நாங்க படிக்க வேண்டிய பாடம். முன்னைய காலத்து பெண்கள் சொன்னா நாங்க அறிஞ்ச விஷயம், ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அதே போல மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதே மாதிரி சஹாபி பெண்மணிகளோட வாழ்க்கை அவங்களோட வரலாறுக்கு பின்னால இறைநேச பெண்கள், ராபிதத்துல் அதவியால் பஸரியா என்ற சாலிஹான பெண், இப்படி நிறைய பெண்களோட வரலாறுகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இவங்க எல்லாத்துல வரலாறுடைய சுருக்கம் இந்த 3 நல்ல தன்மைகள்ல தான் இருக்கு. அதுல முதலாவது எழுதுறாங்க கிதாப்ல ஒரு நல்லொழுக்கம் உள்ள பெண் வர வேண்டிய முதலாவது முக்கியமான சிஃபத் தான் சிக்கனம். வாழ்க்கையில சிக்கனம். எந்த பெண்ணுடைய வாழ்க்கையில சிக்கனம் என்ற தன்மை இல்லையோ அவ உண்மையான பெண்ணே, தோற்றத்துல பெண்ணா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில அவ 0 தான். வாழ்க்கையில சிக்கனத்தை கடைபிடிக்கணும். என்னோட சஹாபி பெண்மணிகளோட வாழ்க்கையில அடிப்படையான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தான் சிக்கனம் சொல்றது. அவனோட வாழ்க்கையில வீண் விரயம்ன்றது இல்ல. அது பணத்தாலையா இருக்கலாம், பொருளாலையா இருக்கலாம். எந்த அவனோட வாழ்க்கை வரலாறு நாங்க படிச்சாலும் சிக்கனம் என்ற ஒன்று அவனோட வாழ்க்கையில இருந்துச்சு, வீண் விரயம் இல்ல. அப்ப அன்பான தாய்மார்களே, சகோதரிகளை, இப்ப நாங்க எங்களையே கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன் வாழ்க்கையில சிக்கனம் கூடுதலா இருக்கா, வீண் விரயம் கூடுதலா இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் அலசி பார்க்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் பாதுகாக்கணும், யாரும் வித்தியாசம் எடுத்துக்கொள்ள கூடாது. அதிகமான பெண்களோட வாழ்க்கையில இன்னைக்கு வீண் விரயம் கூடிருச்சு. ஆண்களுக்கு பார்க்க பெண்களோட சைட்ல வீண் விரயம் கூட. ஒரு ஆணுடைய சம்பாத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி செலவுகள் இன்னைக்கு பெண்கள்கிட்ட இல்ல. அது எந்த ஊரா இருக்கலாம், அது கொழும்பா இருக்கலாம், எந்த ஏரியாவா இருக்காலும் எடுத்துக்கொண்டு சொன்னா வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னு சொன்னா கணவன் சம்பாத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி தாண்ட செலவுகள் அமைச்சு கொள்றது இல்ல. அவருக்கு பெரிய பெரிய ஆசைகள். ஏண்ட கணவர் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தான் தேடுறதா இருந்தது சொன்னா ஒரு சிக்கனம் உள்ள பெண்ணுக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா, அந்த 1000 ரூபால குறைஞ்சது ஒரு 100 ரூபாய் சரி மிச்சம் பிடிச்சி வரும். இந்த காலத்துல கஷ்டம் ஒன்றுமே இல்ல, பொருளாதாரம் எல்லாம் விலை கூடி கொண்டு போகுது அப்படின்னு ஒன்றுமே இல்ல. அல்லாஹ் பரக்கத்னு சொல்லக்கூடிய ஒன்று அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னா பெண்களோட வாழ்க்கையில அதிகமாக வீண் விரயம் கூடிருச்சு. அதனால அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், வாழ்க்கையில பரக்கத் எடுத்து போட்டுட்டான். அப்ப சிக்கனமான வாழ்க்கை எங்க எல்லா விஷயத்திலையும் வரும். அப்ப சிக்கனம் சொல்லக்கூடிய ஒன்று முன்னைய காலத்துல பெண்கள்ட்ட இருந்த ஒரு முக்கியமான ஒரு சிவம். இதை எங்களோட வாழ்க்கையில நாங்க எடுத்து நடக்கிறது நாங்க ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, 2வது நல்ல தன்மை தான் ஒரு சாலிஹான பெண்ட வரக்கூடிய தன்மை தான் வெட்கம். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு பெண்ணுக்கு மதிப்பு வெள்ள தோலை கொண்டல்ல. ஒரு பெண்ணுக்கு மதிப்பு அவ கண்ணுக்கு பூசக்கூடிய மைய வச்சல்ல. ஒரு பெண்ணுக்கு மதிப்பு அவ உடுக்கக்கூடிய ஆடைகள் அல்ல. ஒரு பெண்ணுக்கு மதிப்பு மேடைகள்ல இஸ்லாம் என்ற பெயர்ல அவட மேக்கப்ப காட்டிக்கொண்டு பேசுறதுல ஒரு பெண்ணுக்கு மதிப்பு அல்ல. ஒரு பெண்ணுக்கு மதிப்பு உங்களோட பொம்பளை புள்ளையில நீங்க டாக்டர் ஆக்கினது இது இல்ல, படிக்க வைக்க வானாண்டல்ல. ஆனா நிபந்தனை என்ன தெரியுமா, பொம்பளை புள்ள படிக்கணும், இஸ்லாத்தை பாதுகாத்த நிலைமையில படிக்கணும், ஷரியத்தை பாதுகாத்த நிலைமையில படிக்கணும். அவட ஒரு படிப்புக்காக வேண்டி ஏன்னா பொம்பளை புள்ளையோட வெக்கம் கலட்டி எடுக்கப்படுதுன்னு சொன்னா நான் தான் 15 மாசம் அந்த படிப்பே தேவையில்லை. ஐயோ ஒரு சம்பவங்கள் எடுத்துக்கொள்ளும். அதனால கண்ணியமான தாய்மார்கள் சகோதரர்களே, வெக்கம் ஒரு பெண் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிஃபத். சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு வயதான ஒரு பெண்மணி அவ என்ன செய்யறான்னு சொன்னா ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போறதுக்காக ஒரு பாதை வழியா போய் கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட பல கேள்விகள் கேட்பாங்க. கேள்விக்கு அவன் பதில் கொடுப்பான். இப்ப அவங்களோட தீனுடைய முதாக்கரா நடந்து கொண்டிருக்கு. சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க, என்னுடைய தோழர்கள் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குவான். இந்த போறாவே ஒரு வயதான மூதாட்டி, இந்த வயதான மூதாட்டிக்கு எத்தனை வயசு இருக்கும்? சில சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் 50 வயசு, சில சஹாபாக்கள் 60 வயசு, 80 வயசு, ஒரு வயசு சொன்னாங்க. பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல அந்த பெண் திடீர்னு அலி ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போகக்கூடிய அலி ரலியல்லாஹு தஆலா பாக்குறாங்க, அந்த வயதான பெண்மணி எந்த வீட்டுக்கு போயிட்டாவே. அலி ரலியல்லாஹு ஒரு பண்பொன்றிக்கு ஊட்ட தேடி யாரு வந்தாலும் சுருக்க என்ன செய்வாங்க, அவங்க என்னையத்தான் நாடி வந்திருக்கிறாங்க, அவங்க என்ன உதவி செய்யணும் நல்ல நோக்கத்தோடு ஓடுவாங்க. உடனே ஓடிக்கொண்டு போறாங்க.
ஓடிக்கு போயிட்டு வீட்டு ஃபுல்லா தேடி பார்த்தேன்னு சொன்னா அந்த வயசான பொம்பளைய காணல்ல. ஃபாத்திமா நாய்க்கு ஒரு இடத்துல இருந்து திக்ர் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்ப உடனே வந்து கேட்கிறாங்க, என்னுடைய அருமை மனைவி, இப்ப வயதான ஒரு மூதாட்டி வந்தாவே அவ எங்கன்னு சொல்லி. ஃபாத்திமா நாயகி கிதாப்ல அப்படியே வருது, சிரிச்சு கொண்டு சொல்றாங்க, என்னுடைய அருமை கணவரே, நான் இவ்வளவு காலம் உங்ககிட்ட சொல்லாம தான் இருக்க பார்த்தேன், மௌத்தா போகும் வரைக்கும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் என்னன்னு சொன்னா, அந்த வயதான மூதாட்டி நான் தான். நான் அல்லா கிட்ட ஒரு துஆ ஒன்று செஞ்சேன், யா அல்லாஹ் அன்னி ஆண்கள்ட முன்னுக்கு என்னை ஒரு 50 வயசு கிளவியா காட்டு, என் சொந்த கணவர்கிட்ட முன்னுக்கு ஒரு 18 வயசு குமரியா காட்டு. இந்த துஆவை நான் செஞ்சதுல இருந்து நான் வெளியே போகக்கூடிய நேரத்துல நான் இந்த அதாவது மார்வேஷம், அதாவது வயதான தோட்டத்துல தான் நான் போறேன்னு சொல்லி அலிவலியான சரியான சந்தோஷம். கண்ணியமான தாய்மார்களை சகோதரிகளே, உடனே அலிவலியெல்லாம் ஓடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்க, யார சொல்லலாம், அந்த வயசான மூதாட்டி வேற யாரும் இல்லை, என் மனைவின்னு சொல்லி சொல்றாங்க. தனியே கூடிய நேரத்துல வந்து சொல்றாங்க. நபி அவங்க சொல்றாங்க, அது என்னத்தையா இருந்தாலும் ஃபாத்திமா என்ன ஈர குழந்தை தானே, எனக்கிட்ட என்ன நல்ல தன்மை இருக்கோ அதே தன்மை என்ன மகள் கிட்ட இருக்குன்றாங்க. அல்லாஹ் அக்பர். இன்றைக்கு மறு சைடு எடுத்துக்கொண்டு சொன்னா நிறைய கிளைமார்களுக்கு 50 வயசு 60 வயசு கிளைமார்களுக்கு கொண்டைக்கு டை அடிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வந்து யாரு கொண்டைக்கு கருப்பு டை அடிப்பாங்களோ அவன் மீது நாசம் உண்டாவட்டும் சொல்லி நபி அவங்க பதுவா செஞ்சிருக்கிறாங்க. அவகிட்ட கேட்டா சொல்றாங்க, சர்வசாதாரணம் நடக்கிற விஷயங்கள், மவளை கல்யாணம் வருது, அவங்க பக்கத்துல இருக்கணுமே, அதுக்காக வேண்டி கொண்டைக்கு டை அடிக்கிறேன்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அன்பான தாய்மார்களை சகோதரர்களே, ஃபாத்திமா நாயிர ஒரு வெக்க சுபாவம், வெக்க தன்மை, அந்நியான்களை பார்க்க கூடாது என்றதுக்காக கிளவி வேஷம் போடுறாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஜ்மூ ஸவாத் என்ற கிதாப்ல வந்திருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சஹாபாக்கள் இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க, கைருன் நிசாஇ அஃலல், அதாவது உலகத்திலே மிகவும் சிறப்பான பெண், ஒரு பெண்ணுக்கு எது சிறப்பு என்று சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாங்க. சஹாபாக்கள் ஒவ்வொரு பதில்களை கொடுக்குறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க, உடனே ஃபாத்திமா நாயிட்ட ஓடி போறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா பெரிய ஒரு அறிவாளி, அவனுக்கு நல்ல பதில் கொடுக்கணும். ஆனா சில பதில்களை வந்து தன்னுடைய மனைவிட்ட கூப்பிட்டு கேட்க வேண்டிய நிலைமை. அதுதான் நான் சொல்றேன், அல் மராத்து சாலிஹான்னு சொல்றது வந்து சஹாபி பெண்மணிகளோட வாழ்க்கையில இருந்து நாங்க எடுக்கணும், அவங்க தங்களுக்கு முன்மாதிரி. உடனே இந்த கேள்வியை கேட்கிறாங்க. ஃபாத்திமா நாயகி சொல்றாங்க, என்னுடைய அருமை கணவரே, எந்த பெண் தன்னுடைய பார்வையை அந்நிய ஆண்களை விட்டும் தாழ்த்தி கொள்றாவோ இவத்தான் சிறந்த பெண், இந்த பதில பேர் சொல்லுங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க, போயிட்டு சொல்றாங்க, யார சொல்லலாம் இந்த பதில் சொல்லி. நபி அவங்க சொல்றாங்க, என்னத்தை இதுக்கும் அதே தான் சொல்றாங்க, ஃபாத்திமா நாயகி என் ஈர கொழுந்து, நான் உள்ளத்துல என்ன பதில வச்சு கொண்டிருந்தனோ அதே பதில தான் என்ன மகள் உங்களுக்கு தந்திரி, இதுதான் சிறந்த பெண் சொல்லி சொல்றாங்க. அன்பான தாய்மார்களை சகோதரிகளே, நாங்க என்னத்தை விளங்கணும்னு சொன்னா, வெக்கம் சொல்றது வந்து ஒரு பெண்ணுக்கு வர வேண்டிய ஒரு முக்கியமான சிஃபத், தன்மை. அவட அலங்காரங்கள், அவட அழகு காட்டப்படணும் தன்னுடைய கணவனுக்கு மட்டும்தான். அல் ஹயாவு ஷுபத்து மினல் ஈமான், வெக்கம் என்ற சிஃபத் ஈமான் ஒரு முக்கியமான பகுதின்னு சொல்லி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான தாய்மார்களே சகோதரர்களே, அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹயாவு குல்லுஹு கைர், நபி அவங்க சொன்னாங்க, வெக்கம் சொல்றது அனைத்து நலவுகளும் அந்த வெக்கம் என்ற சிஃபத்துக்குள்ள உள்ளடக்கப்பட்டீங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும், நானும் ஒரு வெக்கமுள்ள தாயாக மாறணும், வெக்கமுள்ள ஒரு சமுதாயத்தை ஊட்டுள்ளுக்கு உருவாக்குறதுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். எங்கட மகள்மார்களுக்கும் வெக்கம் என்ற ஒன்றை நாங்க படிச்சு கொடுக்கணும் கட்டாயம். மூணாவது தன்மை தான் கண்ணியமான தாய்மார்களை சகோதரிகளே, சஹாபி பெண்மணிகளோட வாழ்க்கையில் இருந்து ஒரு நல்ல தன்மை தான் சுத்தம் இருக்கணும். அது வீட்டு சுத்தம், உடல் சுத்தம், உடை சுத்தம், 3 சுத்தம் இருக்கணும். ஊட்ட சுத்தமா வைக்காத பெண்மணி ஒரு போதும் என்ன செய்ய மாட்டா, அவட உள்ளத்தை சுத்தமா வைக்க மாட்டா. எங்கட கொழும்பு பேச்சு சும்மா தடாவத்த பொம்புலன்ற பார், ஊட்ட பாரு, அங்க பாரு ஒற்ற, இங்க பாரு ஒற்ற, எங்கட பழையாக்கள் சேர்ந்து ஒற்ற உடைக்கிற இது முசீபத்னுவாங்க. இது ஹதீஸ்ல வந்திருக்கோ இல்லையோ ரெண்டாவது விஷயம். ஆனா உண்மையிலே பார்த்தா எந்த வீட்டுல ஊடு சுத்தம் இல்லாம கண்ட மாதிரி இருக்கும், அந்த வீட்டுக்கு உண்மையிலே பரக்கத்து இல்ல. அதனால எங்கட ஆடையுடைய விஷயங்கள், எங்கட வீட்டுடைய விஷயத்துல வந்து சுத்தம் கையாளப்பட வேண்டும். கணவனுக்கு முன்னால மனைவி சுத்தமா இருக்கணும். அந்நிய ஆண்கள் விபச்சாரத்துல போறதுக்கு பல காரணங்கள் இருக்கி, கணவன்மார்கள் அதுல அதாவது அடிப்படை கவுன்சிலிங் எல்லாம் இருக்கிறா சொல்றோம். சில கேசஸ் வந்து சொன்னா பொண்டாட்டிக்கிட்ட சுத்தம் இல்ல, அவகிட்ட கிட்ட போகலாம். அதனால நான் இன்னொரு பெண்ணை நாடக்கூடிய நிலைமை. அப்ப என்னோட கணவன்மார்கள் அவங்க இன்னொரு அந்நிய ஆண்டு பாதுகாக்கப்படணும்னு சொன்ன ஷரியத் சொல்லுது, பெண்கள்ட்ட சுத்தம் இருக்கணும். சுத்தம் ஈமானுடைய பாதி. அதை நாங்க டீப்பா விளங்கப்படுத்துறேன்னு சொன்னா, சுத்தம் ஈமானுடைய பாதி, அடுத்த ஈமானுடைய பாதி பூர்த்தியாக ஒரு பெண்ணுடைய வெக்கத்தால. இது ரெண்டும் இருக்கணும், சுத்தமும் இருக்கணும், வெக்கமும் இருக்கணும். அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, அதனால சொல்லப்பட்ட இந்த 3 விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில இருக்குதா என்றத அன்பான தாய்மார்களே சகோதரிகளே நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களை நாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த 3 நல்ல தன்மைகள் எங்க வாழ்க்கையில பிரதிபலிக்கப்பட்டு எங்களோட வாழ்க்கையில் இருந்துச்சுன்னு சொன்னால்
எந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துன்யா குல்லுஹா மதா வ கைரு மதாஇ துன்யா அல் மராத்து ஸாலிஹான்னு சொல்லி சொன்னாங்களே, உலகத்திலே சிறந்த ஒரு பொக்கிஷம் நல்லொழுக்கம் உள்ள சாலியான பெண்கள் சொல்லி சொன்னா அந்த கூட்டத்துல சேர்ந்திரேலும் அந்த ஹதீஸுக்கு நாங்க உட்பட்டேன்னு சொன்னா கியாமத்துடைய நாளையில ஃபாத்திமா நாயகியோட எங்களுக்கு சொர்க்கத்துக்கு போயிட்டு கொள்ளையும். சுப்ஹானல்லாஹ். ஒரு நல்லொழுக்கம் உள்ள பெண்கள் சாலியான பெண்களுக்கு அல்லாஹ் கியாமத்து நாள்ல கொடுக்கிற கண்ணியம் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். உஸ்னுல் காபான்னு சொல்லக்கூடிய ஒரு கிதாப்ல ஃபாத்திமா நாயகியோட கண்ணியத்தை பத்தி எழுதப்பட்டிருக்கு. அது எழுதுறாங்க கியாமத்துடைய நாளையில மஹ்ஷருடைய மைதானத்துல மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி இருப்பாங்களா. அந்த நேரத்துல மலக்குமார்கள் மனிதர்கள் எல்லா இனமும் இருப்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், வல்லு அபுசாரக்கும் வல்லு அபுசாரக்கும், மனித சமுதாயமே மலக்குமார்களே உங்களோட பார்வையை கீழ் தாழ்த்திக்கோங்க. எல்லாரும் பார்வையை கீழ் தாழ்த்தி கொள்வாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால ஒரு ஒட்டகம் ஒன்றுல ஃபுல் ஃபர்தா அணிஞ்ச ஒரு பெண் போவா. அந்த பெண்ணுக்கு பின்னால பல பெண்கள் பெண் கூட்டத்தார்கள் போவாங்க. அப்படி சொர்க்கத்துக்கு நுழைஞ்சிருவாங்க. அல்ல அதுக்கு பின்னால சொல்லுவான், உங்களோட பார்வையை மேல் நோக்குங்க. மலக்குமார்கள் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் என்னத்துக்கு நீ பார்வை கீழ் தாழ்த்து சொன்னா? இப்ப சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த கால் சத்தம் ஒன்று கேட்டுச்சு, இது யாருன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்த, இதுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஃபாத்திமா நாயகிய யார் யாரெல்லாம் பின்தொடர்ந்தாங்களோ அவர்கள் தான் இவர்கள் சொல்லி அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். சொல்லிட்டு சொல்லுவாங்க, அல்லாஹ்வை விளங்கப்படுத்துவான், கியாமத்துடைய நாளையில எந்த ஒரு அந்நிய ஆண்களோட பார்வைக்கும் படாம சிக்கனமா வெக்க தன்மையோட நல்லொழுக்கமாக வாழ்ந்தான். நான் நாடிக்கன் மலக்குமார்கள் சரி இந்த பெண்ணை பார்க்க கூடாதுன்றதுக்காக உங்களோட பார்வையை கீழ்த்தாழ்த்தி கண்ணியப்படுத்தி நான் சொர்க்கத்துக்கு அனுப்பினேன்.